வணக்கம் மாணவர்களே. அடிக்கடி வாங்க அப்படின்ற இந்த பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பையனோட பேர் கதிர். கதிரோட ஊரில் திருவிழா. அதனால் அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, உறவினர்களை எல்லாருமே வீட்டுக்கு அழைக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அந்த சூழ்நிலை. இதில் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். அப்போது கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். அப்போ தாத்தா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஊரில் திருவிழா இருக்குப்பா எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பாட்டி என்ன பண்ணுறாங்க, அனைவரையும் பார்க்கலாம் வாங்க, உங்களை எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஊரில் திருவிழா வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரையுமே ஃபோன் பண்ணி திருவிழாவுக்கு வர வைக்கிறாங்க. எல்லாருமே வராங்க. வரவங்க கதிருக்கு என்ன உறவு முறை, கதிர் ஒவ்வொருத்தரையும் என்ன உறவு முறை பெயரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்றது நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல யார் வர்றது? சித்தப்பா சித்தி வந்து விட்டார்கள் அப்பா. அப்போ இவங்க சித்தப்பா, இவங்க சித்தி, இவங்களுடைய பையனா பொண்ணா? இது பையன். அப்போ இவங்களை கதிர் எப்படி கூப்பிடணும்? அப்போ கதிரோட அப்பா என்ன சொல்றாரு, வா தம்பி, வா கவிதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அப்பாவுடைய தம்பிய கதிர் எப்படி கூப்பிடணும்? சித்தப்பா, சித்தி. இந்த குழந்தைய பேர் சொல்லியே கூப்பிடலாம், தம்பி மாதிரி தான். அப்போ அந்த குழந்தை கதிரை எப்படி கூப்பிடும்? அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்களும் உங்க அப்பாவுடைய கூட பிறந்தவங்க பையனா இருக்காங்க அப்படின்னா எப்படி கூப்பிடுவீங்க? சித்தப்பான்னு கூப்பிடுவீங்க. அவங்களுடைய மனைவிய சித்தி அப்படின்னு கூப்பிடுவீங்க. குழந்தைகளை உங்களோட பெரியவங்களா இருந்தால் அண்ணா, சின்னவங்களா இருந்தால் தம்பி தங்கச்சி அப்படின்னு நாம கூப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சித்தப்பா சித்தி வந்தாச்சு. அடுத்ததா யார் வராங்க? இங்க பாருங்க, கதிரோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த பாட்டி யாருன்னா கதிரோடைய அப்பாவுடைய அம்மா. உனது அக்கா வந்தாரே எங்கே அப்படின்னு கதிரோடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க. தெரியவில்லையேன்னு கதிரோட அம்மா சொல்றாங்க. ஆனா கதிர் என்ன சொல்றாங்க, பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா. அப்போ அம்மாவுடைய அக்கா கதிர் எப்படி கூப்பிடுறாங்க? பெரியம்மா. இவங்க அம்மா இவங்களுடைய அக்காவை பெரியம்மா அப்படின்னு கதிர் கூப்பிடணும். அந்த உறவு முறை பெரியம்மா உறவு முறை அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தாத்தா பாட்டி எல்லாம் வராங்க. இங்க பாருங்க, கதிரோடைய அம்மா இவங்க என்ன பண்றாங்க, அப்பா அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கதிரோடைய அம்மாவோட அப்பா அம்மா, பின்னாடி இருக்கிற இவங்க கதிரோடைய அப்பாவுடைய அப்பா அம்மா. அப்போ கதிரோடைய அப்பாவோட அப்பா அம்மாவா இருந்தாலும் தாத்தா பாட்டி தான், அம்மாவுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் தாத்தா பாட்டி அப்படின்னு தான் கதிர் கூப்பிடணும். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களையும் வரவேற்கிறாங்க. ரைட். அடுத்ததா யார் வர்றது? அண்ணா, இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன் அப்படின்னு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? மலர் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. நன்றி அத்தை, அப்பாவுக்கும் பரிசா? இந்த இடத்துல இவர் யாரு? கதிரோடைய அப்பா. அப்ப என்ன நடக்குது? கதிரோடைய அப்பாவை இவங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னா தங்கச்சி. அப்போ அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கையை என்னன்னு கூப்பிடணும் கதிர்? இந்த இடத்துல அத்தை அப்படின்னு கூப்பிடணும். சில மாணவர்களுக்கு இந்த இடத்துல சில குழப்பங்கள் இருக்கலாம். நான் முழுமையாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கள என்ன சொல்லணும்? அத்தை அப்படின்னு கதிர் கூப்பிடணும். எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு சிறப்பான சாப்பாடு தயார் செய்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க. நன்றாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒளிப்படம் எடுக்கலாமே, ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த செல்ஃபியில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த ஒரு படம் மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா உறவு முறைகளை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. இது கதிர். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கதிரை மையமாக வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா மாணவர்களே? இது கதிர், கதிரோடைய அப்பா, கதிரோடைய அம்மா. அப்போது கதிரோடைய அப்பாவோடைய அப்பா அம்மா இவங்களை எப்படி கூப்பிடணும்? கதிர் தாத்தா பாட்டி. இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கதிரோடைய அம்மா இவங்களுடைய அப்பா அம்மா, அவங்கள கதிர் எப்படி கூப்பிடணும்? தாத்தா பாட்டி. அப்பாவுடைய அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டி தான், அம்மாவுடைய அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டி தான். அடுத்தது கதிரோடைய அப்பாவோடைய தங்கச்சியை எப்படி கூப்பிடணும் கதிர்?
அத்தை அப்படின்னு கூப்பிடணும். அவங்களுடைய வீட்டுக்கார், அவங்களுடைய ஹஸ்பண்டை மாமா, அத்தை மாமா அப்படின்னு கூப்பிடணும். இதே மாதிரி கதிரோடைய அப்பாவோடைய தம்பி எப்படி கூப்பிடணும்? கதிர் பெரியப்பா. இவங்க வந்து அண்ணன். அப்போ அண்ணன் அப்படின்னா பெரியப்பா அப்படின்னு கூப்பிடணும். இங்கே பெரியம்மா அப்படின்னு கூப்பிடணும். இந்த கதையில் நாம் என்ன பார்த்தோன்னா, இவங்களுடைய அக்காவோடைய வீட்டுக்கார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இங்கே கவனிங்க, அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய அக்கா, அம்மாவுடைய அக்காவை பெரியம்மா அப்படின்னு கதிர் கூப்பிடணும். பெரியம்மாவுடைய வீட்டுக்காரரை பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அடுத்தது அம்மாவுக்கு கூட பிறந்த இவங்களை என்ன பண்ணுறோம்? நாம தங்கச்சியாக இருந்தாங்க, சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னா சித்தி அப்படின்னு சொல்கிறோம். சித்தியோடைய வீட்டுக்காரரை சித்தப்பா. இந்த மாதிரியான உறவு முறையும் வரும் இந்த இடத்துல. அப்பாவுடைய தம்பி அப்படின்றதால என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நாம் சித்தப்பா அப்படின்றதையும் சொல்கிறோம். இது வந்து அப்பா வழி சொந்தம் ஒரு மாதிரியாக இருக்கும், அம்மா வழி சொந்தம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க. சில விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புலையும் பார்க்கலாம். இந்த இடத்துல மாணவர்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, அப்பா வழி வரக்கூடிய சொந்த பந்தம் ஆண் பெண்ணாக இருந்தால் அவங்கள எப்படி நம்ம சொல்லணும், அம்மா வழியில் வரக்கூடிய சொந்த பந்தம் ஆண் பெண்ணாக இருந்தால் அவங்கள நம்ம எப்படி சொல்லணும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் மாமா அந்த முறைகளில் வரும், யாரெல்லாம் தம்பி தங்கை இந்த முறைகளில் வரும் அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவாக அவங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கதிருக்கு என்ன உறவு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கதிரை மையமாக வச்சு நீங்கள் முயற்சி செய்யணும் சொல்கிறதுக்கு. அப்போது அம்மாவுடைய அண்ணனை நாம் எப்படி சொல்லுவோம்? மாமா. ஓகேங்களா? அப்போது அம்மாவுடைய அக்காவை என்னன்னு கூப்பிடுவோம் நாம்? அம்மா. அம்மாவுடைய அக்கா பெரியம்மா. அம்மா பெரியம்மா. அப்போ இந்த இடத்துல பெரியம்மான்னு எழுதிக்கிறோம். அம்மாவுடைய அக்காவை நீங்கள் பெரியம்மான்னு சொல்லணும். அடுத்தது அப்பாவின் தம்பி. அப்பாவுக்கு கூட பிறந்த அந்த தம்பியை நம்ம என்ன சொல்லுவோம்? தம்பியா இருக்கிறதால சிற்றப்பா. பெரியவங்களா இருந்தா பெரியப்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அம்மாவின் அம்மா, அம்மாவுடைய அம்மாவை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பாட்டி. அம்மாவுடைய தங்கச்சியை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? சித்தி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்ற அந்த உறவு முறையும் இருக்குது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தி அப்படின்றத விட தொத்தா அப்படின்னு சொல்லுவோம். தொத்தா அப்படின்னாலும் அம்மாவுடைய தங்கை முறை அப்படின்னு வரும். அடுத்தது அப்பாவின் அண்ணன். அப்பாவோட அண்ணன் அப்படின்னா பெரியப்பா. அப்பாவுக்கு பெரியவர், அப்போ பெரியப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அப்பாவுடைய தங்கை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? அத்தை. ஓகே, இதே மாதிரி எழுதிக்கிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கிங்க. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து டியூஷன் சென்டரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாரோடையும் பெயர்களையும் எழுதி நீ அவங்கள எப்படி கூப்பிடுவ அந்த உறவு முறையை வலது பக்கம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்க யார் யார் அவங்களோட பெயர்கள் எல்லாமே எழுதிட்டு அவங்கள இவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றத மாணவர்கள் எழுதி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உறவு முறைகள் ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி மாணவர்களே, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்ததாக ஒரு கதையை நாம் வரிசைப்படுத்தி எழுதுறது எப்படின்றத பார்க்கலாம்.